என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது பொன்னாடை அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துட்டு போனேன். எங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. இப்போ கூட சொன்னாங்க என் தாயார், அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்து அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட. இப்போ பாரு அதில் நடுவில் எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா. மற்ற 4 பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி என் புள்ள சொந்தமாக எப்போ வாங்கும்? ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிருச்சு கையில. நினைக்கணுமே, பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது? எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது? நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பது உண்டு, பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம், சின்ன விஷயங்களை ஏன் சிக்கிறோம். இப்ப பாருங்க, இப்போ வரோம், ஃபோட்டோ பிடிக்கிறோமா, செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கெல்லாம் செல்ஃபி எடுக்கிறோமா, அந்த ஸ்க்ரீனில் 2 பேர் வராங்களா, அதில் ஒருத்தர் புகழ் பெற்றவராக இருக்கிறாரா? அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்லத்தான் வந்திருக்கேன். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? எனக்கு எப்பொழுது தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது? தோன்றீர் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஸ்கிரீன்ல நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது, இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சூட்சுமம், இன்றைய பேச்சிற்கான ரகசியம். சாதாரணமா கிடைக்காதுங்க. வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை, என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும், கற்றது மட்டும் எங்கேயும் போகாது, அது பயன்படும். அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு. இந்த மொபைலை கையில இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டைலா போதுங்கல்ல, எவ்வளவு ஸ்டைல். இதையும் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்மளை நாமளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம், கூட யாராவது இருக்கணும், அதுக்கு தான் இதை பிடிச்சிட்டு இருக்கோம். டாய்லெட் போகும்போது கூப்பிட்டு போறோமே, இன்னொரு பயம் சொல்லவா, இதை தனியா விடுறதுக்கு பயம். நான் பேசினதை யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ள தொடங்குங்கள். அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள். இளைஞர்களுக்கு சொல்றேன், சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல, அதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னால இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா, கையில் புக் எடுத்துட்டு போங்க. புக்குடைய தலைப்பு இருக்குல்ல, பளிச்சுன்னு வெளியில தெரிகிற மாதிரி எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. ஒரு புக்கு சொல்லவா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு இருக்கு, எடுத்துட்டு போங்க கையில். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. பார்த்த உடனே பயப்படுவான், இதெல்லாம் வச்சிருந்தா ஆட்டையை போடலாமான்னு பார்ப்பான். திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான். இப்போ படிச்சா மறந்து போயிடுது, பல பேருக்கு இது சிக்கல், அப்படிதானே? மகாபாரதத்துல கர்ணனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? முக்கியமான நேரத்துல படிச்சதெல்லாம் மறந்து போகும், பெரும் சாபம் அது. என் வாழ்க்கையின் வரமே அதுதான். சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் இருக்கு. ஏன் தெரியுமா? தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்லை. தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க, தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலா முடியாது, தன்னை உணர்தல் என்பது முடியாது. தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம். ஓஷோவனுடைய ஒரு கருத்து படிச்ச நேற்று. உன்னை உணர்ந்து கொள், உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும். இவ்வளவு பெரிய விஷயம் அவன் சொல்லிட்டு போறான். ஆழமாக நாம் யார், நம்முடைய விஷயங்கள் எது என்று தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கிறோம். நேற்று நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் விளக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இது நான் வேற எங்கேயுமே சொன்னதில்லை. கரூர்ல நேற்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது. கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன், உள்ள இருக்கு கருத்து. நான் என் சொல்லை வேண்டுகிறேன்,
என் இறைவனை வேண்டுகிறேன். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக, ஒலியின் மூலமாக, தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா. இந்த பிரார்த்தனையோடு நான் பேசுகிறேன். ஏன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப். நாம் சொல்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று. நான் அப்படி சொல்லவே இல்லைப்பா, நீ தான்ப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்ட. நான் ஒருத்தங்களை உடம்பு சரியில்லைப்பா, இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன திமிரா வந்து கேட்குது பாரு பர்வீன். நாம சொன்னது வேற, நம்ம நினைச்சது வேற, வாயிலிருந்து வந்த சொல் வேற, சொல்லினுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற. நேற்று கரூரில் நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம், நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது என்றது. ஒரு ஆவின் பூத் நடத்துகிற ஒருத்தர் கரூரில் ஆஃபீஸ் மூடிட்டு வெளியில் வந்திருக்கார். அவர் கார் நின்று இருக்கு. காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில் கொஞ்சம் ஒரு சாரப்பாம்போ ஒரு நாகப்பாம்போ சேர்ந்து இருந்திருக்கு. சரியா, இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்கார். சாரப்பாம்பு ஓடிருச்சு. பாருங்க, நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. பிசிக்ஸ் 10th படிக்கிறோம்ல, பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ 10th பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம். இறங்கி பின்னோக்கி ஓடுனா கீழே விழுந்துருவ, அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம். கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு? அது என்ன பண்ணிருக்குங்க, அப்படி வேகமா சுத்தி படம் எடுத்திருக்கு பாருங்க முன்னால. அதை பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்து பின்னால ஓடி வந்தார் பாருங்க, கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துட்டார். பாம்பு கடிச்சு இறக்கல. நான் இந்த சூழலை உங்களுக்கு முன்னால வீசுறேன். ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். இவனோட துள்ளி குதிச்சம் பாருங்க. எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது. முதுகுல பல்லாருன்னு ஒண்ணு வச்சாரு. எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன், இப்படி விழுந்தனா செத்துருவேன். சின்ன வயசுல நான் கேட்டதுங்க, சின்ன வயசுல நான் கேட்டது, how to deal with unexpected situations. அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்குல்ல, புத்தி வலிமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கல்வி. இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது. அவேர்னஸ், தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வில் ஆமாவா ஆமாவா ஆமாவான்னு கேட்கறது இல்லை. யாரோ ஒன்று சொன்னாங்க, இப்படி சொல்றாங்களாமே, அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத. சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள், சொல்வார்கள், பத்திரிகையில் வரும், அப்போ நம்பு. கல்வி என்பது என்ன? ஆமாவாமே அப்படியாமே. நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? நீங்கள் யாரையேனும் நேசிக்கிறீர்களா? இந்த சகோதரி சொல்றது மனசில் எழுதி வச்சுக்கோ. ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள், அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள். பல இடங்கள்ல சிக்கல். கேட்கறது, பார்க்கறது, எழுதுறது, வாசிக்கிறது. பேசிடுங்க. ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, உன்னுடைய அண்ணனுடைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல, அப்பாவுக்கு கால் முட்டு வலியாக இருக்குது, வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியா? இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு 8 வந்துட்டு போறியாங்கிறது என்னது? நேரில் சந்திப்பது, நேரில் பேசுவது. இனி குறைஞ்சிருச்சுங்க. எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது. உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை, ஒருவர் பேச கேட்பதற்கான மன திடம் இல்லை. இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல்தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இதை குறைச்சி இதை கூட்டணும். பெரிய பிராக்டிஸ் அது. மனபலம். அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது? இன்னொரு குறிப்பு சொல்றேன், நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன். உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும், அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு
குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது. கோழி என்ன பண்ணும்? பருந்த அடிக்குமா? அடிக்குமா? சும்மா இருக்கும்போது அடிக்குமா? அடிச்சா என்ன ஆகும்? அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும், சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும். அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க. எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாம உங்களால் ஒண்ணும் இல்லைங்க. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க? மனஸ். இத்தாலிய சொல். குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங்னு பேர். மேனேஜ்மெண்ட்னா இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா? கோபம், சோகம், சந்தோஷம், இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர்.